கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் அப்பா உங்கள் அனைவரும் மனமகிழ்ச்சியை வைத்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நான் பார்க்க போகிற அப்பாவோட வார்த்தை நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். Proverbs 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, எல்லா விதமான வேலைகளை செய்வதற்கான ஞானத்தை நான் உங்களுக்கு தருவேன். உலகத்தில் படிப்பு மூலமாக வேறு யாராவது வேலையை செய்கிறத பார்த்து அதே மாதிரி நாம் பின்பற்றுகிறது, அப்படிப்பட்டது உலகத்தினால் வருகிற அறிவு. ஆனால் அப்பா உங்களுக்கு சொல்கிறாங்க, இதுவரை அந்த ஒர்க்கை அந்த ஜாபை இது மாதிரி யாரும் செஞ்சே இருக்க மாட்டாங்க. அந்த வித்தியாசமாய் செய்கிறதுக்கான அந்த ஞானத்தை, நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் வித்தியாசமாய் செய்கிறதுக்கான அந்த ஞானத்தை இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு தருவார். அவர் வாயிலிருந்து, அப்படின்னா வாயினா என்னது? அப்பாவோட வார்த்தை தான் சுத்திரம். அப்பாவோட வார்த்தையை அதிகமாய் நீங்கள் படிக்க அந்த வார்த்தையிலிருந்து தான் உங்களுக்கு அறிவு புத்தி எல்லாம் வரும். இந்த காலை நேரத்தில் நீங்கள் வேதத்தை அதிகமாக படிங்க. அப்போ உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தருவார். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலேசியன் 2:3. அவருக்குள், ஏசப்பாக்குள்ளதான் என்ன இருக்கு? ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஏசப்பாக்குள்ளதான் என்ன இருக்குது? ஞானம், எல்லா பொக்கிஷங்களும் அடங்கியிருக்கு. நீங்கள் வேதத்தை எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்களோ அவ்வளோ பொக்கிஷத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கொள்ளலாம். லூக் 21:15. லூக்கா 21:15ஆம் வசனம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த காலை நேரத்தில் சொல்கிறேன், யாருமே உங்களை எதிர்த்து நிற்கவே முடியாது. அவங்கள நீங்கள் பேசுகிறதற்கு தேவையான ஞானத்தை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும், ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை குறித்து அவங்களால எதிர் பேசக்கூட முடியாதான். அவ்வளோ ஞானத்தையும் வாக்கையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். மோசே அப்படிதான், நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவனாக இருக்கிறேன். அப்பா தான் ஞானத்தை கொடுத்தாங்க. அதே போல் நீங்களும் எனக்கு ஞானம் இல்லையே, நான் என்ன பேசுவேன்னு தெரியலேன்னு யோசிக்க வேணாம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறேன், நான் உங்களுக்கு தருவேன். சங்கீதம் 19:7. Psalms 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அப்பாவுடைய வார்த்தை குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா. இன்னைக்கு மனதளவில் நீங்கள் சோர்ந்து போய் நொந்து போயிருக்கலாம். அப்பா சொல்கிறாங்க, உயிர்ப்பிக்கிறதற்கு அப்பாவோட வார்த்தை வல்லமையுடையது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறது. ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் அந்த வேலையை செய்கிறதுக்கான எனக்கு ஞானம் இல்லையே, நான் எப்படி பேசுவேன்னு தெரியலையே, இந்த காலை நேரத்தில் நான் இந்த காரியத்தை எப்படி செய்வேன்னு சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க, பேதையை ஞானியாக்குவேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, அப்பாவோட வார்த்தையை அதிகமாக படிங்க. அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு ஞானத்தை தந்து, நீங்கள் பேதையாக இருக்கன்னு நினைக்கலாம், உங்களை அப்பா இந்த காலை நேரத்தில் நான் ஞானி ஆக்குவேன் என்று சொல்கிறார். கடைசியாக ஒரு வசனம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜேம்ஸ் 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். உங்களில் இன்னைக்கு யாராவது ஞானத்தில் குறைவுள்ளவர் தான் என்கிட்ட கேளுங்க, நான் சம்பூரணமாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அப்பாட்ட கேளுங்க. தினந்தோறும் காலையில் எழுந்தோடனே அப்பாட்ட கேளுங்க, அப்பா இந்த நாளை எப்படி நடத்தணும்னு எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஞானத்தை கொடுங்க. யாக்கோபு 1:5 சொல்லியிருக்கீங்களே, பிள்ளைங்க தலை மேலே கை வச்சு நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்பா பிள்ளைகளுக்கு இந்த யாக்கோபு 1:5 படி நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்கள் ஞானத்தை சம்பூர்ணமாக கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பா ஞானத்தை சம்பூர்ணமாய் தருவார். இப்பொழுதும் நம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் மனமகிழ்ச்சி நாளிலும் உங்கள் பிள்ளைங்களோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்கள் சொன்னீங்க,
என் பிள்ளைகள் நிறைய காரியத்தில் இதை எப்படி செய்வேன்னு தெரியலையே, எனக்கு அதுக்கான ஞானம் இல்லையே, எனக்கு ஞானம் வேணுமே, எனக்கு ஞாபக மறதியாக இருக்குது, நான் எதை செஞ்சாலும் தப்பு தப்பாக செய்கிறேன்னு, எனக்கு நான் ஏசப்பாவோட பிள்ளை தானே, எனக்கு அந்த ஞானம் இல்லையேன்னு சொல்லி ஒரு வேதனையோடு வருத்தத்தோடு இந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. பார்க்குற எல்லாருக்கும் தான் நீங்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நான் ஞானத்தை தருகிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் ஞானத்தை தருகிறேன், சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கான அந்த டிஃப்ரெண்ட் ஞானத்தை நான் தருகிறேன். ஆம் தகப்பன, தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் நீ விசேஷித்த ஞானத்தை கொடுத்து, அதே போல இப்பொழுதும் அப்பா ஆமராஜா பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீர்தான் ஞானம். இப்பொழுதே அந்த ஞானம் ஒவ்வொரு மேலும் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தேவாதி தேவன், நீங்கள் அவர்களோடும் அவர்கள் குடும்பத்தோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தில் யார் யாரெல்லாம் வருத்தத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வேதனைகளையும் வருத்தங்களையும் கண்ணீரையும் இப்பொழுது மாற்றி போடுகிறேன். ஒரு பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அசுத்த வல்லமைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். எல்லா அசுத்த வல்லமைகளும் அவங்க வீட்டை விட்டு எல்லையை விட்டு துரத்துகிற நேச நாமத்தில் இப்பொழுதே ஏசப்பா விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே அவங்க சரீரத்தில் ஒரு விடுதலை, தெய்வீக சுகம். ஆமராஜா, திருமணம் நடக்காமல் இருக்கிற தடைகளை உடைத்து திருமணத்தை நடத்துகிறேன், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறேன், நல்ல வேலையை கொடுக்கிறேன், ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான பண தேவைகளை சந்திக்கிறேன். ஆமராஜா, குடும்பத்தில் இன்னும் நான் கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்கவில்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான பண தேவைகள் பொருள் தேவைகளை தருகிறேன். இன்னும் என்னென்ன வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, எனக்கு ஒரு அற்புதம் வேணுமேப்பான்னு பார்க்குறாங்கப்பா. அவங்களுக்கு இந்த காலை நேரத்தில் நீ அற்புதத்தை செய்கிறதுக்காக ஒவ்வொருத்தரை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாளே மன மகிழ்ச்சி நாளே ஆசீர்வாதமாக்குகிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்கள், அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரைஸ் எல்லாம்.